அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி எப்படி சூப்பராக சிறப்பாக கொண்டாடினீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி தான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தீபாவளி முடிஞ்சாலும் நம்மளுக்கு கிச்சனில் எப்பொழுதும் வேலை ஓயவே ஓயாது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு செஞ்ச முறுக்கு சோமாஸ்லாம் இருக்குது, இனி ஒரு மாதத்துக்கு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு கனவு மட்டும் கண்டுடாதீங்க. பசங்க கிட்டேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி கனவு காண்றீங்க அப்படின்னா இப்போவே அந்த கனவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பசங்க நம்மளை மாதிரி சின்ன வயசில் இதுக்கு எடுத்தாலும் முறுக்கு சாப்பிட்றது, தொட்டுக்கைக்கு முறுக்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்குன்னு சாப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிங்களா? அதாங்க இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2 நாள் முறுக்கு கொடுத்தோன்னா 3வது நாள் இதெல்லாம் ஸ்நாக்ஸாக, இது எத்தனை நாள் தான் இதையே கொடுத்து கொடுத்து போர் அடிக்கிறீங்க, வேறு எதாவது புதுசாக செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு பசங்களும் கேட்பாங்களா? இல்லை கேம்மா உங்களை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன், இருக்கிறதே சாப்பிட்டுக்கிறோம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நேத்திக்கு கறி குழம்புலாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்து போகவே இன்றைக்கி நல்ல மழை. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சூடாக நல்லா புளிப்பாக சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் புளியோதரை செஞ்சிடலான்னு சிம்பிளாக இன்றைக்கி புளியோதரை, நேற்று மீந்த வடை மாவில் சின்ன சின்ன போண்டாவாக போட்டு நம்மளுடைய ஃபேவரட்டான முறுக்கு வச்சு மதியம் லஞ்சு முடிச்சாச்சு.